1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கலாம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் அழகாக என்ன செய்கிறார், எழுதுகிறார். தேவ வீடு, இந்த தேவனுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இந்த தேவ வீடு என்று சொல்லும்போது சபையை குறித்து அவர் எழுதுகிறார். நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் நீ என்ன செய்யணும், தேவனுடைய வீட்டில் எப்படி நடக்கணுங்கிறத நீ அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நான் இவைகளை எழுதுகிறேன் என்று சொல்ல பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வீடு ரொம்ப முக்கியமானது. இந்த தேவனுடைய வீட்டிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது மிக மிக அவசியமானது. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டிற்கு, சபைக்கு, ஆராதனைக்கு வரும்போது தேவன் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். நமக்கு ராஜரீக ஆசாரியர்கள் என்ற நிலையில் ஊழியத்தை தந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்மை சுகமாக்குகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார், நம்மை கட்டுவிக்கிறார், நம்மை உருவாக்குகிறார். பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனைகளை தேவன் செய்கிறார். இது தேவன் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் அதே சமயத்தில் நாம் தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ சபையை பொறுத்தளவிலே பல விதமான நபர்கள் இருப்பார்கள், வருவார்கள், போவார்கள், தங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் இதே தீமோத்தேயு புஸ்தகத்தில் பவுல் குறிப்பிட்டு சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதில் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படி பல தரப்பட்ட மக்கள் சபையிலே வரலாம், போகலாம், அநேகர் சபைகளே தங்கலாம். ஆனால் இந்த சபைகளே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், 1 தீமோத்தேயு 1:19-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தினவர்கள் பின்னுள்ள வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். சரி, அது பாருங்க. அந்த 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தினவர்கள். நல்ல ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல உற்சாகம் ஆரம்பித்தாங்க, கர்த்தருக்கு பயந்தாங்க, விசுவாசமாக இருந்தாங்க, நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் காலம் போன போது இந்த விசுவாச வாழ்க்கையை நஷ்டப்படுத்திட்டாங்க, விட்டுட்டாங்க. 3:1 வாசிப்போமா. கண்காணிப்பை விரும்புகிறவன், அப்போ கண்காணிப்பை விரும்புகிறவர்கள், தலைமைத்துவத்தை விரும்புகிறவங்க சபையில் இருப்பாங்க, நல்லதுதான். பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், உண்மைதான். 4:1 வாசிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் அப்படின்னு சொன்னா பாவம் செஞ்சு உணர்வே இல்லாத நிலையிலே வாழக்கூடியவர்கள், அவர்கள் தவறான உபதேசத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்பார்கள். பாவம் செஞ்சு உணர்வே இல்லாமல் போனதுனால அவர்கள் நூதனமான உபதேசங்களை என்ன செய்வார்கள், அவர்கள் கொண்டு வருவார்கள். 5:6 சுகபோகமாய் வாழ்வார்கள். சிலர் தாங்கள் உல்லாசமாக இருந்தால் போதும், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். 17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. திருவசனத்திற்கும் உபதேசத்திற்கும் பிரயாசப்படுபவர்கள் இருப்பார்கள். வசனத்திற்காக, வசனத்தின்படி வாழணும், வசனத்தின்படி பேசணும், வசனத்தின்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அப்புறம் 6:5 கெட்ட சிந்தையுள்ளவர்களும்
சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கு. தேவ பக்தி ஆதாய தொழிலாக கொண்டவர்கள், ஏதாவது கிடைக்குமா அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள். 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்களாகிறதுக்காகவே சபைக்கு வர்றவங்க இருப்பாங்க. ஐஸ்வர்யவான்களாகிறதுக்காகவே சபைக்கு வர்றவங்க இருப்பாங்க. அப்புறம் 11ஆம் வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இப்படி பல தரப்பட்டதான மனிதர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அப்ப இப்படிப்பட்டதான மனிதர்கள் எல்லாரும் எதற்காக சபைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தேவன் எல்லா ஜனங்களையும் ஒன்றிணைத்து சபையில் வச்சிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்டதான நிலைகளில் இருக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் ஒரு மனமாய் ஒன்றாய் நடக்க வேண்டிய விதத்தை நடத்தி செல்வதற்காகத்தான் இங்கே பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதை குறித்து என்ன செய்ய பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வீடு, அதில் நாம் யாராய் இருக்கிறோம், நாம் யாராய் இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்கிறோம், எப்படி நடக்க வேண்டும், அதை அறிந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்படி நமக்கு உதவி செய்ய வரா. சபை என்பது நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு பொழுதுபோக்கு இடம் அல்ல. சபை என்பது ஒரு பொழுதுபோக்கு இடம் அல்ல, அல்லது ஜனங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல, அல்லது அங்கே சிலருடைய பேர் பிரஸ்தாபத்தை படுத்துகிற இடம் அல்ல. நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறோம், அல்லது நாங்கள் எப்படி ஆராதனை நடத்துகிறோம், நாங்கள் எப்படி பாடுகிறோம், எப்படி நாங்கள் செயல்படுகிறோம் என்று காட்டக்கூடிய ஒரு இடமும் கிடையவே கிடையாது. அல்லது நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிறோம் என்பதை விளங்கப்படுகிற ஒரு இடமும் கிடையாது. அப்போ தேவனுடைய வீடு சபை என்பது எப்படிப்பட்டது என்றால் 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:15, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஜீவன் உள்ள தேவனுடைய சபை. அது நம்முடைய சபை அல்ல. சபை என்பது என்ன? நம்ம எல்லாரும் அங்கம் வகிக்கிறோம். ஆனால் இது யாருடையதுன்னு சொன்னால், ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:8 நான் வாசிக்கிறோம். ஏன் இந்த சபை என்பது, சபையில் இருக்கக்கூடிய நாம் யார் என்றால், அப்போஸ்தலர் 20:28 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. சபை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கூட்டம். சபை என்பது இயேசுவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். என்னது? நீங்களும் நானும் யாராய் இருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள். மிகப்பெரிய விளக்கரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தோம். ஆண்டவராய் இயேசுவான மிகப்பெரிய விளக்கரையை செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் சாதாரணமாக மீட்கப்படலை, பெரிய விளக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ரத்தம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஆகினால்தான் அப்போஸ்தலர் 2:47 பின்பகுதிகளிலே இவ்விதமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர் தான் நினைச்சாரு, விளக்கரையும் கொடுத்து மீட்டு எடுத்து
அவர் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துக் கொள்கிறார். இன்னைக்கு நீங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் சும்மாய் வரவில்லை. இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனே உங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சங்கேதம் நம்ம அங்கே வைக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் இந்த சபையிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். மத்தேயு 16:18 ஆண்டவர் சொல்லும்போது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அப்ப கர்த்தர் தான் சபை என்ன செய்கிறாரு? கட்டுறாரு. அதான் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக என்ன செய்கிறது இருக்கிறது. சபை என்பது சாதாரணமானதல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவரால் கட்டப்படுகிற ஒரு சபையாக இருக்கிறது. நாம் அதிலே அங்கமாக இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 1 தீமோத்தேயு 3:15 பின்பகுதியை வாசிக்கிறோம். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. தேவ சபை என்ற வீடு எப்படிப்பட்டது சொன்னா, அது தாங்கி பிடிக்கக்கூடியதா இருக்கிறது. தூணும் ஆதாரம். இந்த சபை ஒன்றை தாங்கி பிடிக்கிறது. எதை? சத்தியத்தை தாங்கி பிடிக்கிறது. சபை சத்தியத்தை பேசும், சத்தியத்தை போதிக்கும், சத்தியத்தில் நிலைநிற்கும், அந்த சத்தியத்தை தாங்கி பிடிக்கும். சத்தியம் சத்தியம் சத்தியம், இதுதான் சத்தியம், இதில் தான் நடக்கணும், இதுதான் சத்தியம், இப்படித்தான் நடக்கணும், இதுதான் சத்தியம், இதில் நடந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை அந்த எந்த நிலையானாலும் சபை என்ன செய்யணும்? சத்தியத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும். அது தாங்கி பிடிக்கக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும். ஆகையினால தான் சபையில எது பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சத்திய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். சபையிலே தேவனுடைய சத்திய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த சத்திய வசனத்தை ஜனங்கள் எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப சபையில ஆண்டவர் அது சபையை அப்படிப்பட்ட சத்தியத்துக்கு தூணும் ஆதரமாக ஆண்டவர் சபை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்திற்காக இந்த சபை இருக்கணும், சத்தியத்திற்காக நாம இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, சத்தியத்திற்காக சபை இருக்கணும், சத்தியத்திற்காக நாம இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ சத்தியம் என்பது ஆண்டவர் இந்த வசனங்களை எப்படி ஆண்டவர் நமக்குள்ளே தருகிறார் என்று சொன்னால், மத்தேயு 13:22, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நாங்கள் உங்களிடத்தில் பிரசங்கித்த இந்த வேத வசனத்தை மனுஷனுடைய வார்த்தைகளாக இல்லாமல் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். இப்போ வசனத்தை அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தையாக அப்படியே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஏற்றுக்கொள்ள. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது, போதிக்கப்படும் போது அதை என்ன செய்யணும்னா அப்படியே நான் உள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:11 படி அதை நம்ம இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும். வசனத்தை சபைக்கு வரும்போது என்ன எதிர்பார்க்கணும்னா வசனத்தை எதிர்பார்க்கணும், அதை கேட்க வேண்டும், இருதயத்தை மறைத்து வைக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14 பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த வசனத்தை பிடித்து கொண்டு அதை அறிவிக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 1:17 படி அந்த சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்ல வேண்டும், வேத வசனத்திற்காக உத்தரவு சொல்ல வேண்டும், அதை குறித்து பேசணும் ஜனங்கள்கிட்ட. அல்லேலூயா. அப்போ அந்த இப்படிப்பட்ட நிலையில சபையில் என்ன செய்வது சொன்னால், இந்த சபையில் தேவனுடைய வசனத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சபையில் இப்படிப்பட்டதான
வேதவசனத்திற்காக வாழ வேண்டும், வேதவசனத்தில் நடக்க வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதை விடாமல் பிடித்து நிலைநிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய சபை என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக சபை என்றால் என்ன அப்படின்னா எபேசியர் 3:10 பார்க்கிறோம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்ப தேவனுடைய அளவற்ற ஞானத்தை ஆண்டவர் சபை மூலமாக தெரியப்படுத்துகிறார். அப்போ சபை என்பது என்னன்னு சொன்னா தேவ ஞானம் வெளிப்படுகிற ஒரு இடம் என்னது? சபை. சபையில் வரும்போது நீ எதை எதிர்பார்க்கணும்னா தேவனுடைய ஞானத்தை எதிர்பார்க்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டதான நிலைகளிலே அவர் செயல்படுகிறார், அல்லேலூயா, எப்போ என்ன செய்கிறார் என்பதை கர்த்தர் சபை மூலமாக என்ன செய்கிறார்? அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, எபேசியர் 5:29 பார்க்கிறோம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. சபை என்பது தேவனால் போஷித்து காப்பாற்றக்கூடிய ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? சபை என்ன செய்கிறார்னா நல்ல பலனாக, உயிரோட்டமாக, சத்துவத்தோடு இருக்கத்தக்கதாக தேவன் என்ன செய்கிறார்னா அவருடைய வசனத்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? அந்த ஜன விசுவாசிகளை அவர் ஆவிக்குரிய நிலைகளிலே அவர்களை வளர செய்யத்தக்கதான நிலைகளே கர்த்தர் சபைகளே போஷித்து காப்பாற்றுகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். சபையில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருப்பாங்க. 2 டைப் இருப்பாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால் வசனத்தை ஏற்றுக்கொண்ட விதங்களில் பார்க்கும்போது, ஒன்று பால் உண்ணத்தக்கவர்கள் அப்படின்னு பைபிளில் சொல்கிறார், எபேசியரில் சொல்கிறார். இன்னொன்று திடகாத்திரமான உணவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பால் சொல்றது குழந்தை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எளிய உணவு, ஆனால் மற்றபடி வளர்ந்தவங்களுக்கு ஒரு திட உணர்வுகளை கொடுக்கறது போலவே சபையில் 2மே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சபையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனம் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருக்குமே கர்த்தர் என்கிட்ட தான் பேசினான்னு சொல்கிறக்கூடிய நிலையில் இருக்கும். புதுசாக வரவங்களும் சொல்லுவாங்க கர்த்தர் என்கிட்ட பேசினான்னு சொல்லுவாங்க. 50 வருஷம் விசுவாசின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் என்கிட்ட பேசினான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தர் அப்படி என்ன செய்கிறார்? நம்மை போஷித்து நம்மை உயிரோடு பலத்தோடு இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சபையில் என்ன செய்ய சொன்னால் நமக்கு நல்ல ஆவிக்குரிய போஷணம் வேணும்னா சபை கூட்டத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. நல்ல நீங்கள் எந்த அளவுக்கு சபையில் எல்லா கூட்டங்களில் பங்கு பெறுறீங்களோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பலசாலிகளாக திடகாத்திரமாக இருக்கத்தக்கதாக பலன் என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்களை சீர்பொருத்துகிற இடம் சபை என்பது என்ன? அது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்படுகிற ஒரு இடம். விதத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகி இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். என்னடா 2 டைப்பு? பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவான்களாக்கப்படும்படியாக பேதர் அழக சொல்லுவார். அப்போ விசுவாசிகள் ஜனங்கள் எப்படி சபைக்குள்ள வர்றாங்கன்னா இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய கிரியைகள் என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்தவான்களாக்கப்படும்படி ஒன்று நடந்த காரியம், இன்னொன்று நடக்க வேண்டிய காரியம். இன்னும் பரிசுத்தவான்களாக்கப்பட வேண்டும், தெய்வீக குணாதிசயங்களில் நிரப்பப்பட வேண்டும். அதுக்காக
கர்த்தர் சபைகளை நம்ம என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அவர் சீர்பொருத்துறார். எப்படி சீர்பொருத்துறார் சொன்னால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும் ஆண்டவர் சபையில் வச்சு என்ன செய்யறாரு, உருவாக்குகிறார். பக்கத்தில் சொல்லுங்களேன், சர்ச்சில் வச்சு கர்த்தர் உருவாக்குவார். நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? சத்தம் அல்லையிலே சொல்லுவோமா? நமக்கு இந்த இடம் தான் பிடிக்காது, ஆனால் இதுதான் பிடிக்கணும் முதல்ல. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளை நம்ம தான் உருவாக்குகிறோம். நல்ல பெற்றோர் நல்லா உருவாக்குறாங்க, ஆனால் சரியில்லாத பெற்றோர்கள் அதை கவனம் செலுத்துறதில்லை. செலுத்துறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகள் பெரியவளாக ஆன போது அவர்கள் பெற்றோருக்கு வருத்தத்தையும் வேதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நடத்துகிற கொஞ்சம் சிரமம்தான். சின்ன பிள்ளைகளை அவங்கள சரி பண்ணி, ஏன்னா பிள்ளையுடைய மதியினத்துக்கு முதுகில் என்ன செய்யும், மதியினம். நம்ம எல்லாரும் எப்படி தான் வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் எப்படி தான் வந்திருக்கிறோம், உலகத்தில் தான் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். நமக்குள்ளே அங்கே ஆதாமுடைய சுவாபம் நமக்குள்ள ஒட்டி இருக்கிறது. தாவீது சொல்லும்போது சொல்றார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். குழந்தை பெற்றது பாவம் அல்ல, ஆதாமுடைய சுவாபம் நமக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? யாருக்குள்ள இருக்குது? பாஸ்டர் மோக்கொண்டு எல்லாருக்குள்ள இருக்குது. எல்லாருக்குள்ள இருக்குது, இல்லாதவங்க எல்லாருக்குள்ள இருக்குது. அதெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவங்க செதுக்கப்பட வேண்டும். அதான் அருமையான வார்த்தை, செதுக்கப்பட வேண்டும். அப்ப சபை என்பது செதுக்குகிற, அது உருவாக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு இடமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இதை அறிந்து நாம் சபையில் இருக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, இதை அறிந்து நாம் சபையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம் வர்றோம், இது இல்லை, அது மட்டும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும் தான் செய்யணும். சபையில் கத்தரை ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறாரு. அநேக சமயங்களில் பாஸ்டர்ஸ்னா யாரு அப்படின்னு நினைப்பாங்கன்னா, பாஸ்டர்ஸ்னா யாரு, நம்மகிட்ட எப்பயும் பாஸ்டர் சிரிச்சு பேசுவார். நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ஆசிர்வதிப்பார், நம்ம கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுவார். அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டுட்டு கத்த ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஜெபத்தை பண்ணுவார். கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு 2 வார்த்தைகளை பேசிட்டு போவார். சபைக்கு வரும்போதெல்லாம் நல்ல உற்சாகமான ஆராதனை நடத்துவார், பாட்டு நடத்துவார், நம்ம ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவார். இல்லை இல்லை. அப்போ சபையில் ஊழியக்காரர்களை கத்த இப்படிலாம் வச்சிருக்கிறார். சத்தியத்தை தாங்கி பிடிப்பதற்கு, நம்ம போஷிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உருவாக்குறதுக்கு தான் தேவ ஊழியர்களை வைத்திருக்கிறார். கைவித்து அலைய சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவ ஜனங்கள் 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் விசுவாசிகளின் கூட்டம், இன்னொன்று சீஷருடைய கூட்டம். ஒன்று விசுவாசிகளின் கூட்டம், இன்னொன்று என்னது, சீஷருடைய கூட்டம். ஆண்டவர் விசுவாசிகளை உருவாக்கும்படியாக இந்த உலகத்தில் வரல, சீஷராக்கும்படி தான் நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க. யார் விசுவாசிக்கிறார்? யாக்கோபு என்ன சொல்றாரு? பிசாசு கூட தேவன் ஒருவர் உண்டு என்று என்ன செய்யுது, விசுவாசித்து நடுங்குதான். ஆனா சீசன் அப்படிப்பட்டவன் அல்ல. இயேசு நடந்த வழிகளிலே நடக்கிறவன் தான் யாரு? சீசன். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் இருக்கிறார்கள், இயேசுவை பின்பற்றக்கூடிய சீசர்கள் இல்லை. ஆனால் நாம் யாரா இருக்கணும்னு சொன்னா சீசர்களா இருக்க வேண்டும். அந்த சீசர்களால் நிறைந்தது தான் தேவனுடைய சபை. அப்ப அந்த சபையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல
நாமும் விட்டுவிடாமல் என்ன செய்யக்கூடாதுன்னா, சபை கூடுதலிலே நாம் ஒழுங்கும் கிரமமாக நாம் பங்கு பெற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை கூடுதலில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கிரமமாய் பங்கு பெற வேண்டும். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவார்கள். எப்போதெல்லாம் சபை கூடுது அப்பெல்லாம் கூடும். சபை எப்பெல்லாம் கூடுது சொல்லுங்களேன். சபை எப்பொழுதெல்லாம் கூடுகிறது? பேச மாட்டேங்கிறீங்களே. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூடுது, சாயந்தரம் கூடுது, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் கூடுது, புதன்கிழமை அங்கங்கே சின்ன அளவில் சபை கூடுது, வீட்டு கூட்டமாக நடக்குது கூடுது, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபமாக கூடுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? சபை கூடுதல். அப்போ இந்த கூடுகை என்ன செய்யக்கூடாதுன்னா, இது நினைச்சா பங்கு பெறுற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன நிலை இருந்தாலும் நாம் சபை கூடுதலை பங்கு பெறும். அநேகர் விட்டு விடுறது போல நினைச்சாதீங்க, விட்டு விடாதீங்க. நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது, ஆராதனை என்று சொல்லும்போது 122 சங்கீதம் 1 சொல்லியிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான உணர்வு நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, கேசல் நாள் வந்துருச்சு, உபவாச ஜெப நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? மன மகிழ்ச்சி, சந்தோஷம். அது நினைச்சுக்க போது ஒரு சந்தோஷம் வரணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா அவருடைய வாசலை 100 சங்கீதம் 4 சொல்லியிருக்கிறபடி அவருடைய வாசலை துதியோட, அவருடைய பிரகாரங்களை புகழ்ச்சியோட பிரவேசித்து அவரை துதித்து சோதரித்த நான் போவேன். ஆசை இருக்கணும். 27 சங்கீதம் 4 படி என் ஜீவனுள்ளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே. அல்லேலூயா. என்ன செய்ய வேலைக்கு போக வேண்டியிருக்குது, என்ன செய்ய குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா நான் சர்ச்சிலேயே இருந்துருவேன். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய உணர்வுகள் அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களில் தேவன் யார் வருகிறார்களோ இல்லையோ, யாரை பார்க்கிறாரோ இல்லையோ, ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் கவனித்து பார்க்கிறார். என் பிள்ளை வருதா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாஸ்டர் ரொம்ப என்ன செய்வார்னா, எல்லாரும் ஒரு நோட்டம் விட்டுருவார், யார் வந்தாங்கன்னு யார் வரல. அது எப்படி பாஸ்டருக்கு தெரியும்? எப்படியே தெரியும். அப்போ இயேசுநாதர் என்ன செய்றாருன்னா, கவனிச்சு பார்க்குறார், பக்கத்தில் வர்றாரு, நம்ம தேடுகிறார், தேட்டு நம்ம துதிய சத்தத்தை கேட்கிறார், நீங்க சொல்ற அல்லேலூயா சத்தத்தை கேட்கிறார், அவர் பேசுறத நீங்க கேட்கிறத பார்க்கிறார், நீங்க அவரோட உறவாடுறத பார்க்கிறார், தேடி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சபையில வந்து கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். சங்கீதம் 103 சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய சபைக்கு வரும்போது தான், ஆறுதல் பக்கம் வரும்போது தான் கர்த்தரே தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய பலத்த கிரியைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே கூடி வரும்போது தான் அவர் சபையாகி குத்துவிளக்கு மத்தியிலே உலாவி வருகிற ரசிக்க முடியும், நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் யாராய் இருக்கிறோம்? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அப்ப சபைக்கு வரும்போதுதான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவராலே மேய்க்கப்படுகிறோம், போஷிக்கப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம். ஆகையினாலே சபை கூடுதல் என்ன செய்யக்கூடாது? விற்றக்கூடாது. எந்த நாளிலும் எந்த நிலையிலும் சபை கூடுதலை விற்றக்கூடாது. என்னைக்காச்சும் லீவ் போட்டா எதுக்கு லீவ் போட தெரியுமா? உபவாச ஜெபத்துக்கு லீவ் போடணும், ஸ்பெஷல் மீட்டிங் லீவ் பண்ணணும், ஆராதனைக்கு லீவ் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி இருக்க வேணும். அதுதான் நமக்கு என்ன செய்கிறது? ஆசீர்வாதம். தேவனுடைய வீட்டிலே
நான் தொடர்ந்தேர்ச்சியாக பங்கு பெற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சபையில் காணப்பட வேண்டும். மத்தேயு 21:13 வாசிக்கிறோம், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என எழுதியிருக்கிறது இயேசு சொல்றார். அப்போ தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? ஜெப வீடு. சபையில் என்ன செய்ய சொன்னா, சபைக்கு வந்தால் ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எப்பெல்லாம் வரணும்? எப்பொழுது வரணும்? எந்தெந்த நாள் வரணும்? எல்லா நாளும் வரணும். ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஏன்னா இது சகல ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வீடாம்? ஜெப வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிகள் சபைக்கு வரும்போது என்ன செய்யணும்னா, வந்தோமா ஜெபம் பண்ணணுமா, அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, அப்போஸ்தலர் 4:31 சொல்லப்பட்டபடி அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவருடைய கூடியிருந்த இடம் அசைந்தது. விசுவாசிகள் சபைக்கு வந்துட்டீங்க, 2 பேர் இருக்கீங்க, 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். 3 பேர் இருக்கீங்க, 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆனால் ஒன்று செய்யக்கூடாது. என்னது? கதை பேசக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்களேன், சபைக்கு வாங்க, டெய்லி வாங்க, எல்லா நேரமும் வாங்க, ஆனால் கதை பேசாது. என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். ஆதி விசுவாசிகள் ஜெபம் பண்ணினார்கள். அந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. எங்கே எல்லாம் ஜனங்கள் விசுவாசிகள் ஒன்று சேர்ந்தாங்களோ அங்கெல்லாம் கூடி ஜெபிச்சாங்க பார்க்கிறோம். அப்ப ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? தேவ ஊழியருக்காக ஜெபிக்கணும், சபை மக்களுக்காக ஜெபிக்கணும், போராட்டம் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும், புதிய ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிக்கணும், தேவன் சபைகளே மகத்தான கிரியைகளை நடப்பிக்கும்படியா ஜெபிக்கணும், சபைகள் அற்புதங்கள் நடக்கிறதுக்காக, அடையாளங்கள் நடத்துறதுக்காக, பலத்த செய்ய நடக்கிறதுக்காக, தேவ ஞானம் வெளிப்படுறதுக்காக, தேவன் மகத்தான கிரியைகளை நடப்பிக்கிறதுக்காக, ஆத்மாக்கு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படத்தக்கதாக இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபிக்க என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய அற்புதமான கிரியைகள் அதிகமாக இருக்கிறீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. நல்ல விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் சபையில் வந்து எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்ச்சுக்குள்ளே வரோமா, வந்தோம்னா முழங்கால் போட்டணும். முழங்கால் போட முடியலையா? நம்ம எப்படி இருக்கோம் அந்த ஜெபம் பண்ண முடியும்? அப்படி இருக்கும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக சபைகளை நாம் எப்படி இருக்க வேண்டும்? எபேசியர் 4:16 நாம் பார்க்கிறோம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரே சரீரமாய் செயல்பட வேண்டும். சபையில நாம் எப்படி செயல்படணும்? ஒரே சரீரமாய் செயல்பட வேண்டும். எப்படி சொன்னா, எப்படி பாருங்க, இப்போ நான் இதை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய சரத்தின் ஒவ்வொரு அவயவமும் அதே நோக்கோடு செயல்படுகிறது. என் மூளை அதை சிந்திக்கிறது, அது வார்த்தையை கொடுக்கிறது, அது வாய் பேசுகிறது, கை கால் எல்லாம் என்ன செய்கிறது? அதோடு இசைந்து என்ன செய்கிறது? செயல்படுகிறது. அப்படி செய்கிறதுனால அந்த பணி நிறைவுபடுகிறது. இதே போல சபையிலே தேவனுடைய காரியத்தை செய்யத்தக்கதாக எல்லாரும் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரே மனதோடு ஒரே சரீரமாக இணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சர்ச்சில் தேவனுடைய காரியங்கள் அறிவிக்கப்படும் போது, ஆணுடைய காரியங்கள் செயல்படுத்தப்படும் போது, இதில் ஒருத்தரில் 2 பேரில் எல்லாரும் இணைந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனை 100 இருந்தாலும்
அத்தனை பேர் என்ன செய்யணும்? இணைந்து அதிலே நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ ஒரே மனதோடு ஒரு மனிதன் செயல்படுறது போல எல்லா வேலையும் செய்யும். சபையில் 21 நாள் ஜெபம் வைக்கிறோம் வச்சுங்களேன். அந்த 21 நாள் ஜெபத்துக்கு எல்லாருமே என்ன செய்யணும்? இணைஞ்சு செயல்படணும். ஒரு சுவிசேஷ ஊழியம் போறோம், எல்லாரும் அதில் பங்கு பெற வேண்டும். ஒரு பொருளாதார அடுத்த காரியங்களிலே திட்டமிடுகிறோம், அல்லது சபையிலே ஒரு காரியத்தை, ஒரு கட்டட விரிவாக்க பணிகளை செய்கிறோம், ஊழியத்துக்கென்று சில காரியங்களை நம்ம செய்கிறோம். செய்யும் போது எல்லாரும் இணைந்து செல்ல வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்ம நினைச்சாரு, ஒரே சரீரமாக நாம் இணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் சரீரத்தின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவமாகவும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? செயல்பட வேண்டும். இதில் செயல்படாத அங்கத்தினர் என்று ஒன்று இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரீரத்தில் எந்த உறுப்பாவது செயல்படாத ஒரு உறுப்பு இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய உடலில் ஏதாவது செயல்படாத ஒரு உறுப்பு இருக்கான்னு சொல்லி பாருங்களேன். ஒரு உறுப்பு வேலை செய்யலை, என்ன செய்வோம்? உடனே டாக்டர்கிட்ட போயிடுவோம். ஐயோ விரல் மரத்து போச்சு, என்ன ஆச்சு பார்த்தா ரத்த ஓட்டம் இல்லை. இல்லைன்னு என்ன செய்யும்? சீக்கிரத்தில் அழுகி போய் ரொம்ப தூக்கி கட் பண்ணி போட வேண்டியிருக்கும். உண்மைதானா? உண்மைதானா? நீங்கள் இணைந்து செய்யாத பட்சத்தில் நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடிய ஆபத்து ரொம்ப இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பணியை கர்த்தரை வச்சிருக்கிறார். சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு பணி வச்சிருக்கிறார். இதை பாருங்க, கையை பிடிச்சா இப்படி நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், பெருவரல் இப்படி நிற்குது, ஆள் காட்டி வரல் இப்படி இருக்குது, இந்த வரல் அப்படி இருக்குது, இந்த வரல் இது ஒரு டைப்பாக இருக்குது, இந்த கையை பாருங்க இப்படி பிடிச்சிருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்து பாருங்க. அது தன் வேலையை மிக அழகாக நேர்த்தியாக செய்கிறது. அல்லேலூயா. அதே போல் நாம் ஒவ்வொருவரும் நம்ம வேலையை அழகழகாக நேர்த்தியாக செய்யணும். பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வேலையை அழகாக நேர்த்தியாக செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது சரீரம் நல்லா என்ன செய்யும்? நல்ல ஆரோக்கியமாய் செயல்படக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்களுடைய பணி என்ன? இது நம்ம தெரிஞ்சிக்காம இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்ய சொன்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வேலை என்ன, நம்ம சரீரத்தில் யாரா இருக்கிறோம். சரத் இந்த கையில் 5 விரல் இருக்குது. இந்த 5 விரலை பெருவிரல் தாம் பெருவிரல் தெரிஞ்சிருக்கும், இது தாம் நான் தெரிஞ்சிருக்கோம், நான் என்ன செய்யணும் தெரியும், அதுக்கு அது அப்பப்போ செயல்படுது. இந்த விரல் அதே போல தான், அது என்ன செய்யணுமோ அது செய்யும். இரத்த நாளங்கள் இருக்குது, ஏகப்பட்ட இரத்த நாளங்கள் இருக்குது, அது என்ன செய்யுது? அது தன் வேலையை செய்யுது. அது தன் வேலையை செய்கிறதுனால முழு சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல நமக்கு இன்று கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையின்படி, தாளத்தின்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற என்ன வேலை, சபையில் எனக்கு என்ன வேலை, பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேலை, பிரதர் உங்களுக்கு என்ன வேலை. சார் சொல்லுவாங்க, நான் உட்காந்துட்டு போகிற வேலை. அப்படி ஒரு வேலையே கிடையாது. இந்த சும்மா நான் அன்னைக்கு தான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 54 அர்த்தம் இருக்குதான் சும்மான்ற வார்த்தைக்கு. சும்மாங்கிறது நம்ம சும்மான்னு சொல்றோம், இல்லை 54. யாருமே சும்மா இல்லை. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்குமே செய்து ஒரு பணி இருக்குது, அந்த பணியை செய்யதாக வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் கேளு, உங்களுக்கு என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் சபையில். இப்படி சொல்லிக்கூடாது நான் படுத்து தூங்குற வேலைன்னு. சில கதை பேசுகிற வேலையை நினச்சிடக்கூடாது. கதை பேசுகிற வேலையை ஒரு வேலை கிடையாது. விசாரிக்கலாம், அன்பாக விசாரிங்க, சகோதரனை விசாரிங்க, சகோதரியை விசாரிங்க, நல்லா இருக்கீங்க விசாரிங்க. அல்லேலூயா.
அதெல்லாம் செய்ய வேண்டியது தான். ஆனால் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி பேசக்கொள்ள அதெல்லாம் செய்யக்கூடாது. நமக்கு பணி என்ன, அது அறிந்து கொள்ளாமல் நம்ம இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சபையில் ஏராளமான பணிகளை கர்த்தர் வச்சிருக்கிற அன்னைக்கு என்ன சபையில் வேலை இருக்குன்னு தெரியாது. தெரியலையா? பாஸ்டர் வந்து பாருங்கள், பாஸ்டர் எனக்கு என்ன வேலைன்னு தெரியல. இப்போ பாஸ்டர் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுவார். பேசினா உங்கள்கிட்ட என்ன கிருபை இருக்குது, என்ன தாளந்து இருக்குது, உங்களுக்கு என்னத்தை செய்ய முடியுங்கிறத கண்டுபிடிச்சி என்ன செய்வார், அந்த வேலையை கொடுத்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு ஏகப்பட்ட தாளந்து இருக்குது, ஏகப்பட்ட கிருபை இருக்குது. ஒவ்வொருக்கும் தனித்தன்மை வாழ்ந்த ஒரு திறமை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் அது எப்படி போகுது? வீணா போகுது. பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாம் வீணா போகுது. நீங்களும் வீணா போயிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பயன்படுத்தணும், பயன்படுத்த வேணும். அல்லேலூயா. எப்போ பயன்படுத்த போறீங்க? உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான சிறப்பு அந்த திறமையை சபைக்காக எப்படி பயன்படுத்த போறீங்க? தேவனுடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக எப்போ செயல்படுத்த போறீங்க? அது செயல்படுங்க. அதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் சபை வளர வேண்டிய விதத்தில் வளர மாட்டேங்குது? ஒரு கேள்வி இருக்கும். சபை வளருது, ஆனால் வளர வேண்டிய விதத்தில் வளரணும். 1000, 5000, 10,000 நினைச்சு சபை வளரணும். ஏன் வளரலை அப்படி கேட்டிங்கன்னா, அந்தந்த அவையும் ஒழுங்காக வேலை செய்யலை, கணையம் வேலை செய்யலை. ஆகையினால் என்னாச்சு? சுகர் வந்துருச்சா? சுகரு. அப்புறம் இப்படி ஒவ்வொன்றும் கிட்னி சரியாக வேலை செய்யலை, சால்ட்டு ஓவர் ஆயிட்டு. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்ய முடியல, இப்படியே போகுது. எல்லாம் நல்லா வேலை செஞ்சால் சபை எப்படியோ வளர்ந்துடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்கத்தில் நம்ம எல்லாம் ஒழுங்காக நம்ம வேலையை செய்திருந்தோம்னா இன்னைக்கு சபையில் 3000 பேர் குறையாமல் இருக்கணும் சபையில். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த வேலையை நம்ம செய்யணும், நம்முடைய வேலைகளை செய்யணும். கர்த்தர் அதுக்கு தான் என்ன சபையில் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்தலை குறித்து பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்தல். தேவனுடைய சபையில விசுவாசிகள் ஒப்பு கொடுக்க வேண்டிய 2 நபர்களை குறித்து என்ன செய்யணுமா பார்க்கிறோம். 2 நபர்கள். ஒன்று தேவனாகிய கர்த்தர், முதலாவது தேவனுக்கும், அப்புறம் பவுல் சொல்ற எங்களுக்கும் அப்படி சொல்ற. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? நம்ம சபையில கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வளர, போஷிக்கப்பட, காப்பாற்ற, உருவாக்கப்பட, பக்தி விருத்தி அடைய, இயேசுவின் வருகையிலே பங்கு பெற, இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்னா முதல்ல யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாக, அவர் நம்மை நடத்தத்தக்கதாக, அவருடைய வசனங்கள் மீது நடப்பதற்காக, அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது அவருடைய ஊழியக்காரராக இருக்கக்கூடிய, தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கக்கூடிய பாஸ்டருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒப்பு கொடுக்கணும். சில யோசிப்பாங்க, நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருந்தா பத்தாதா, நான் இதுக்கு பாஸ்டர் இல்லை. அந்த தேவனுக்குள் நடத்துவதற்கு கர்த்தர் பொறுப்பை யாருடைய கையில் கொடுத்துருக்கிறாரு? ஊழியக்காரங்க, தேவ ஊழியக்காரங்களை கையில் தான் கொடுத்துருக்கிறார். பாஸ்டர் கையில் தான் கொடுத்துருக்கிறார்.
ஒரு அப்பாவுக்கு தான் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளை உருவாக்க முடியும். அம்மாவுக்கு தான் என்ன செய்ய பிள்ளைகளை அடிச்சு உருவாக்க முடியும். யாரோ அங்கிளை உருவாக்க மாட்டாங்க. இந்த அங்கிள் என்ன செய்வார்? வரும்போதெல்லாம் சாக்லேட் வாங்கிட்டு வருவார், வரும்போதெல்லாம் ஜாங்கிரி வாங்கிட்டு வருவார். அப்போ பிள்ளைகளை என்ன செய்யும்? இந்த அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள், என்ன செய்கிறாரு? ஜாங்கிரி வாங்கிட்டு வர்றாரு, சாக்லேட்டாக வாங்கி தர்றாரு. அல்லேலூயா. அவர் கொடுத்துட்டு போயிடுவார். நீ இப்படிக்காண்டா இருப்ப, எல்லாருக்கும் பல் வெள்ளையாக இருக்கும், உனக்கு மட்டும் கருப்பாக இருக்கும். எல்லாரும் நைட்டில் நல்லா தூங்குவாங்க, நீ நைட்டில் துடிப்ப. என்ன? பல்லு வலி, பல்லு வலி. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எந்த இனிப்பும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்? அங்கிள். காரணம் யார்? அங்கிள். அல்லேலூயா. அவன் வீட்டில் என்ன கிடைக்கும்? சப்பாத்தி கிடைக்கும், தோசை கிடைக்கும், இட்லி கிடைக்கும், அப்பப்போ பணியாரம் கிடைக்கும், அப்பப்போ கொலக்கட்டை கிடைக்கும், சுண்டல் கிடைக்கும். அல்லேலூயா. அம்மா அப்பா என்ன கொடுப்பா அதை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அங்கிள் தான் அங்கிள். அம்மாவாக்கு அம்மா, அப்பாவாக்கு அப்பா எழுதுமோ. ஆனால் பல்லுலாம் சொத்தையாகி வலி வரும்போது தான், சுகர் வரும்போது தான், ப்ரெஷர் வரும்போது தான், சின்ன வயசுலேயே டாக்டருக்கும் வீட்டுக்கும் அழையும் போது தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. அதனால யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால் நம்மை நடத்துகிற தேவ ஊழியருக்கு ஒப்பு கொடுக்கவே. அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்கிறார், தப்பான காரியத்தை பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம கேட்கக்கூடாது, உண்மை தான், சொல்ல மாட்டாங்க. ஜோம் பண்ணு, வேதத்தை வாசி, இன்றைக்கி எத்தனை அதிகாரம் வேதத்தை வாசிச்சிருக்க சொல்லணும். சிலர் என்ன செய்வாங்க? பாஸ்டர் அதெல்லாம் கேட்டால் கோச்சிக்குவாங்க. இன்றைக்கி பைபிள் வாசிங்களா அப்படின்னு கேட்டால், இன்னும் நாங்களாம் வாசிக்க மாட்டோமா? அதுக்கு தானப்பா கர்த்தர் வச்சிருக்கிறாரு பாஸ்டரை. நீ வாசிச்சிங்களா இல்லையா? ஜோம் பண்ணிங்களா? இன்றைக்கி ஜோம் பண்ணிங்களா? எவனோ ஜோம் பண்ணீங்க, எப்போ ஜோம் பண்ணி கேட்பார் பாஸ்டர். ஏன்னா அவருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் நம்மை கண்டிப்பதற்கு, நடத்துவதற்கு, சீர்திருத்துவதற்கு, நம்மை பயிற்றுவிப்பதற்கு, நம்ம ஊழியம் செய்ய வைக்கிறதற்கு என்ன செய்யணும்? நம்ம அம்மைன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பசங்களுக்கு வெளியூருக்கு போனதுக்கப்புறம் தான் நம்மளை பார்த்தா தேவதூதர் மாதிரி தெரியும் பாஸ்டர். இங்கே இருக்கும்போது பாஸ்டர் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் வெளியூருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும், பாஸ்டர் பார்த்தா தேவதூதர் மாதிரி தெரியும். பாஸ்டர் எப்போ பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவீங்க? பாஸ்டர் எங்களை அருமையாக உருவாக்கி வச்சுருக்கீங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு கஷ்டமாக தெரியுது, உருவாக்கும் போது கஷ்டமாக தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் காலங்களில் அதுதான் உண்மை. நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்ம சீர்திருத்தத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒரு தவறு செய்யும்போது, ஒரு பாவம் செய்யும்போது நம்ம சீர்திருத்தத்துக்கு இடம் கொடுக்கணும். கோச்சிக்கிடக்கூடாது. நீங்கள் எப்படி, என் பிள்ளை எப்படி? பாஸ்டர் சொல்லாமல் யார் சொல்ல? பக்கத்தை சொல்லி பாஸ்டர் சொல்லாமல் யார் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ இந்த இடத்துல என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவ ஊழியருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஊழியத்தில் பயிற்சிவிப்பதற்கு, ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய வைக்கிறதற்கு, பரிசுத்த வாழ்க்கையை நடத்துவதற்கு, ஒருவரோடு ஒரு ஒப்புரவாகுவதற்கு. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுவோமா? 2 விசுவாசி சண்டை போட்டீங்க வச்சுங்களேன். பாஸ்டருக்கு நியூஸ் வருது. ஆனால் பாஸ்டர் இப்போல்லாம் விசுவாசிக்கு யாரும் பாஸ்டர் சொல்கிறதே கிடையாது. ரொம்ப தங்கமான விசுவாசிக்கு பாஸ்டருக்கு வேலை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதே கிடையாது. பிரச்சனை வந்துருச்சு, யார்கிட்ட கொண்டு வரணும்? பாஸ்டர்கிட்ட கொண்டு வரும். பாஸ்டர் கூப்பிடுவார், எப்பா 2 பேரும் வா. என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து கீழே வரணும், கூப்பிட்டா வரணும். கொடுக்குற ஆலோசனை கீழ்ப்பிடிஞ்சு நடக்கணும்.
நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோமா போனோமா, இது என்ன, இது சினிமா தியேட்டர் இல்லையே, நாம் சீர்படுத்தப்படுகிற இடமாச்சே, இயேசு வரைக்கும் ஆயத்தப்படக்கூடிய இடமாச்சே, ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? பாஸ்டர் சொல்லிட்டாரியா, செய்வோம்யா. நான் ஒரு ஊரில் இருந்தேன். அந்த ஊரில் என்கிட்ட ஒரு இன்னொரு சபை விசுவாசி அவர் சொன்னார், ஐயா ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, தேவ ஊழியக்காரரை கூப்பிட்டு, ஊழியக்காரன்னு சொல்லக்கூடாது, தேவ ஊழியர்னு சொல்லணும், ஒரு தேவ ஊழியர் கூப்பிட்டு கிணறு தோன்றதுக்காக நான் ஜெபம் பண்ண வைத்தேன். தோண தண்ணியே வரலையா. உடனே இன்னொரு தேவ ஊழியர்கிட்ட போனேன். அவர் கொஞ்சம் பெரிய ஊழியக்காரர். அவர்கிட்ட போய், ஐயா தோண்டினேன் தண்ணியே வரலையா. அப்படியா? அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் ஜோலி ஜோம் பண்ணி தானே அந்த வேலையை ஆரம்பித்த, அதே இடத்த தோண்டியா, கர்த்தர் வீட்டை தருவார். ஒரு அடியில் தண்ணி பிச்சு அடிச்சுதான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுறவர். ஒரு தேவ ஊழியக்காரர் சொன்னால் அப்படியே செய்யணும், அது அப்படியே இருக்கணும், அப்படியே நடக்கும். செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுக்கு தான் சபையில் என்ன செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. யூதா 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்டு விசுவாசத்துக்காக தைரியமாக போராட வேண்டும். சபையில் நம்ம கற்றுக்கொண்ட உபதேசங்கள் சத்தியம், இந்த சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். பிரச்சனை வந்த போராடம் இல்லை, இதுதான் உண்மையான சத்தியம். துருபதேசங்களுக்கு எதிர்த்து நின்று நிற்க வேண்டும். கள்ள உபதேசிகளுக்கு, கள்ள உபதேசம் கொடுக்கிறவர்களுக்கு, துருபதேசம் கொடுக்கிறவர்களுக்கு நாம் எதிர்த்து நின்று நம்ம அதுக்காக என்ன செய்து கொள்ள வேண்டும், நிற்கணும். போராட வேண்டியதுன்னா அதுக்காக போராடும். இல்லை நீங்கள் சொல்கிற உபதேசம் தவறு என்பதை நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தர்சபாங்களை நான் பண்டகசாலையை கொண்டு வார்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய சபையில் கொடுக்கணும். ஏன் கொடுக்கிறதை ஆண்டவர் வைத்திருக்கிறார் சொல்லி சொன்னால், தேவனுடைய ஊழியம் நடைபெறுவதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு, சபை வச்சிருக்கிறார். சபையில் கொடுக்கக்கூடிய ஒன்றை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனுடைய ஊழியக்காரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை காட்டிலும் பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய திறனும் ஞானமுடையவர்களாக தான் இருப்பாங்க. பேதுருவை பார்த்தீங்கன்னா, பேதுரு அவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், திறமை மிக்க திறன் வாய்ந்த அந்த மீன் பிடிக்கிற கலைகளை தேர்ந்தவர். அவரை தான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். இப்படி பவுலை பாருங்க, அவர் பெரிய கல்விமான், அவருடைய நிலையில சிறந்த நிலையில் இருந்திருக்கிறார். அவங்க படித்தவங்களோ படிக்காதோ, ஆனால் அவங்க இருக்கிற நிலையில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு சோம்பேறி அழைக்க மாட்டார். ஆனால் அவர்கள் இருக்கிற நிலைகளே உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான் கர்த்தர் அழைப்பார். அப்போ ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும் சொன்னால், யாரையும் ஊழியத்துக்கு அழைத்து எப்படி பயன்படுத்த முடியும். ஆண்டவர் இந்த எலியாவுக்கு எவ்வளோ அற்புதமாக போஷிச்சிருக்கிறார் பாருங்க. காகம் கொண்டு போய் என்ன செய்திருக்குது, 2 நேரம் பயங்கர பஞ்ச நாட்களில் 2 நேரம் அழகான அருமையான என்ன சொல்கிறது 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. ராஜா வீட்டில் கூட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை போஷிப்பது அவர் பார்த்துக்குவார். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் வேலைகளை விட்டு வந்து அவர்கள் இந்த வேலையை செய்கிறதுனாலே அவர்களுக்கு ஆதாரம் உண்டாகும்படியாக தேவன் கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உதாரத்துவமாய் உற்சாகமாய் குருத்தில் கர்த்தர் செய்கிறாராம்.
பிரியமாக இருக்குது. இப்போ சபையில் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். எதுக்கெல்லாம் கொடுக்கணும்? எதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோ அதுக்கெல்லாம் கொடுக்கணும். பக்கத்தில் சொல்லுங்களேன், எதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொடுப்பது மூலமாக தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆண்டு தெளிவாக சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமீன் சொல்லுவோமா? அது கொடுக்கறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு பெண் அங்கே ஒரு நலதம் என்ற களங்கமில்லாத பரிமள தைலத்தை வந்து இயேசுடைய சிரசில் ஊற்றுறார். எல்லாம் சொன்னாங்க வேஸ்ட்டு. ஏன்னா அவளுக்கு தேவன் மேல் உள்ள அன்பு, கர்த்தருக்காக அவள் கொடுக்கறத பார்க்க. ரெண்டு விதம், ஒருத்தர் ஐஸ்வர்யவான் கொண்டாந்து கொட்டுறான், நகையாக கொட்டுறான். ஏழை விதவை தாண்டி இருக்க சாப்பாட்டுக்கு இருக்கிற 2 காசையும் போடுறான். கர்த்தர் அதை கவனிச்சு பார்க்குறாரு. அவன் அல்ல இவளே. அப்போ ஆண்டவரை பார்க்குறாரு, எல்லாவற்றையும் பார்க்குறாரு. அல்லேலூயா. அது நாம் கொடுக்கும்போது, தேவனுடைய ஊழியம் செய்யப்படும் போது கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, கர்த்தர் நாம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இப்படி அழகாக உட்காந்துருக்குறோன்னு சொன்னால் சும்மாலாம் வரல. அநேக தேவ பிள்ளைகள் உற்சாகமாக தியாகமாக கொடுத்ததுனால தான் அந்த அழகாக உட்காந்து கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, தேவனுடைய வேலைகள் நினைவதற்காக நாம் நல்லா என்ன செய்யணும்? தேவனுடைய சபையில் கொடுக்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிப்படுத்தின விசேஷம் 19, 7, 8 வசனங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானுடைய திருமண நாள் வந்துவிட்டது, மணவாட்டி ஆயத்தம் பண்ணினாள். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இயேசுடைய வருகை சீக்கிரமாக வரப்போகுது. அந்த இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நாம் ஆயத்தமாய் பங்கு பெறத்தக்கதாக இந்த நாளிலே நாம் சபையில் என்ன செய்யணும்னா ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணும். முதல் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துடைய வருகை எதிர்பார்த்தார்கள். காலங்கள் இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இயேசுவானுடைய வருகையிலே சம்பவிக்க போறது என்ன? ஆகாயங்கள் மேல் வருவார். அப்பொழுது இமைப்பொழுதிலே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அப்புறம் நாம் என்ன செய்வோம்? மர்வமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட இருப்போம். இயேசுக்கு சொல்லி தான் வருகை சீக்கிரமாக வரப்போகுது. ஏன்னா அதுக்குரிய காலங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போது எருசலேமில் நடக்கிற யுத்தம், காசாவில் நடக்கிற யுத்தம், இது பெரிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இயேசு வாசல் படி அருகே வந்து விட்டார்னு சொல்லலாம். எவ்வளோ சீக்கிரம் வருவார் நமக்கு தெரியாது. இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு வாரமோ 10 நாளோ நமக்கு தெரியாது. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சபையில் என்ன செய்ய சொன்னால், சபைக்கு வர்ற நம்ம ஒவ்வொரு எப்படியாக இயேசுவருக்கு சில வகையில் பங்கு பெறணும். எதையெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும், எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நாம் செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுநாதர் வந்தாலும் நாம் போகிறதுக்கு ஆயத்தமான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வரும்போதெல்லாம் நம்முடைய இயேசு வருகைக்கு ஆயத்தமாயிரும். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் உங்களுடைய வருகையில நான் பங்கு பெறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா. அல்லேலூயா. எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். Glory to the name of Jesus. தேவனுடைய வீடு, அதில் நடக்க வேண்டிய வகைகள் என்ன என்பதை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவனுடைய வீடு எவ்வளோ விசேஷமாக இருக்குது பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே, தேவனுடைய சபைக்குள்ளே கர்த்தர் நம்ம எப்படி கொண்டாந்துருக்கிறார்? அவருடைய சொந்த இரத்தத்தினாலே பிசாசின் கையிலிருந்து
விலைக்கிரயமாய் கொண்டு வந்து அவரே சபையில் கொண்டாந்து வச்சிருக்கிறார். Glory to God. எவ்வளோ விசேஷமான கிருபை, எவ்வளோ அற்புதமான ஒரு கிருபை. ஹல்லேலூயா. இந்த ஜெப வீட்டிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை அறிந்து அதில் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சபை கூடுதல் அற்பமாக நினைக்க வேண்டாம். சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. நாம் இந்த நாட்களில் சபையில் வரணும், ஜெபம் பண்ணணும். சபைக்கு வரணும், டெய்லி சபைக்கு வரணும், ஜெபம் பண்ணணும். ஒரே ஆவியோடு கூட ஒரே சரமாக இணைந்து செயல்பட வேண்டும். கிறிஸ்துவின் சரத்தில் நான் யார் என்பதை அறிந்து நமக்கு இருக்கிற தாளந்து கிருபையின்படி நம்முடைய வேலைகளை பணிகளை நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற நம் கையில் இருக்கிற வேதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்கு நாம் தைரியமாய் போராட வேண்டும். தேவனுக்கு தேவனுடைய சபைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பிரகாரம் நாம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சபையில் இருந்து இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் எழுதியிருக்கிறதே. எங்கள் இந்த சபையிலே நாட்டியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையிலே நாட்டியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே, நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வகைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் சபைகளை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். அதன்படி நடப்பதற்கு அர்ப்பணிக்கிறோம். தேவரீர், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, கட்டப்பட, உருவாக்கப்பட, இயேசு வருகையிலே பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நாளிலே எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, அந்த யாவரோடு உங்களுடைய கிருபை அதிக அதிகமாக இருப்பதாக. இன்னும் அவர்கள் கற்றுக்கொண்ட விதங்களிலே கற்றுக்கொண்டபடி அவர்கள் அதுக்கு ஒப்பு கொடுத்து நடந்து இன்னும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.